ஜிஎஸ்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்த நள்ளிரவில் நாடாளுமன்றம் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஜிஎஸ்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்த நள்ளிரவில் நாடாளுமன்றம் கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. தம்பி தமிழரசன், அதாவது ஜூன் 30 அன்று சிறப்பு கூட்டமாக நாடாளுமன்ற கூட்டமானது அன்று ஒரு தினம் மட்டும் கூடவிருக்கின்றது. அன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் மத்திய ஹால், அதாவது சென்ட்ரல் ஹால் என்று சொல்வார்கள், அந்த இடத்தில் வைத்துதான் ஜிஎஸ்டி ஆனது அதிகாரப்பூர்வமாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவிருக்கின்றது. இந்த நிகழ்வில் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மன்மோகன் சிங் அந்த கூட்டத்தில், அவர் முன்னாள் பிரதமர் என்பதால் அவரும் இந்த கூட்டத்தில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்று இரவு சரியாக நள்ளிரவு 12 மணி முதல் இந்த ஜிஎஸ்டி புதிய வரி விதிப்பு முறையானது நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவிருக்கின்றது. கேரளா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவை தவிர்த்து நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஜிஎஸ்டி மசோதாவானது, ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையானது அமல்படுத்தப்படவிருக்கின்றது. இது வருங்கால எதிர்கால இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த புதிய வரி விதிப்பு முறை என்று தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து வரக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் தற்பொழுது நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக மிக அரும்பாடுபட்டு தற்பொழுது இந்த புதிய வரி விதிப்பு முறையானது வெற்றிகரமாக தற்பொழுது அமல்படுத்தப்படவிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தனது மகிழ்ச்சியை அவர் தெரிவித்திருக்கின்றார். 1ஆம் தேதி முதல் புதிய வரி விதிப்பு முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவிருக்கின்றது. இதற்காக அந்தந்த மாநில அரசுகள் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன், நிரஞ்சன், ஜிஎஸ்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்த நள்ளிரவுல நாடாளுமன்றம் கூடுது. இது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கலாம். நள்ளிரவுல நாடாளுமன்றம் கூடுவது, இந்த நிகழ்வுகளுக்கு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களை தாண்டி வேறு யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது? இது மாதிரி நள்ளிரவுல நாடாளுமன்றம் கூடுவது முதன்முறையான ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக இது மாதிரியான சிறப்பான விஷயங்கள், அதாவது ஒட்டுமொத்த ரிஃபார்ம்ஸையும் ஒரு மேற்கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு மறு ஆய்விற்கும் மறு விஷயத்திற்காக இந்த நடைமுறைகள் பயன்படுத்தும் பொழுது இது கடைபிடிக்கப்படுவது என்பது, இந்த மாதிரியான முறைகள் கடைபிடிக்கப்படுவது என்பது மரபாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேவகவுடா, அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்க வேண்டும். இது நாட்டிற்கே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரெவென்யூவை பூஸ்ட் செய்யும், அதாவது இருக்கக்கூடிய வருவாயை இது பெரிய அளவில் அதிகரிக்க செய்யக்கூடியதும், ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும், அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் தான் மிக ஒரு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த நிதி அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் மத்திய அரசு பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு சமீபத்தில் கூட பல்வேறு பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பு முறைகளானது மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. எனவே இது அனைவருக்கும் ஏற்றத்தக்க ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவதற்கு அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும் தற்பொழுது வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். அனைத்து கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இது ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதால் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன்.